அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 191வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எரேமியா அதிகாரம் 21 முதல் 24 வரை. எரேமியா அதிகாரம் 21. செதேக்கியாவின் தூதருக்கு மறுமொழி. மல்கியாவின் மகன் பஸ்கூரையும் மாசேயாவின் மகனான குரு செப்பனியாவையும் செதேக்கியா அரசன் எரேமியாவிடம் அனுப்பிய நேரத்தில் ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது. அவர்கள் எரேமியாவிடம் வந்து, பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசர் நமக்கு எதிராய் போருக்கு புறப்பட்டு வருகிறான். இந்நேரத்தில் ஆண்டவர் நமக்காக வியத்தகு செயல்கள் செய்து நெபுகாத்நேசரை பின்வாங்க வைப்பாரா என்று ஆண்டவரிடம் கேட்டு சொல் என்றனர். அப்போது எரேமியா அவர்களிடம் கூறியது, நீங்கள் செதேக்கியாவிடம் இவ்வாறு சொல்லுங்கள், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, மதில்களுக்கு வெளியே உங்களுக்கு எதிராய் முற்றுகையிட்டுள்ள பாபிலோனிய மன்னனோடும் கல்தேயரோடும் போரிடுவதற்கு நீங்கள் கையாளும் படைக்கலன்களை உங்களுக்கு எதிராக திருப்புவேன். அவற்றையெல்லாம் இந்நகரின் மையத்தில் குவித்து வைப்பேன். என் சினத்திலும் சீற்றத்திலும் கடும் வெஞ்சினத்திலும் உங்களுக்கு எதிராக நானே போரிடுவேன். ஓங்கிய கையோடும் வலிமை மிகு புயத்தோடும் போரிடுவேன். இந்நகரில் வாழ்வோரை வதைப்பேன். இங்குள்ள மனிதர்களும் விலங்குகளும் பெரும் கொள்ளை நோயால் மடிவார்கள். அதன் பின் யூதா அரசன் செதேக்கியாவையும் அவன் அலுவலரையும் கொள்ளை நோய், வாள், பஞ்சம் ஆகியவற்றிலிருந்து தப்பி இந்நகரில் எஞ்சியிருப்போரையும் பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசரின் கையிலும் உங்கள் பகைவர்களின் கையிலும் உங்கள் உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் ஒப்படைப்பேன். நெபுகாத்நேசர் அவர்களை வாளால் வெட்டி வீழ்த்துவான். அவர்களை காப்பாற்றவோ அவர்களுக்கு இரக்கம் காட்டவோ பரிவு காட்டவோ மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இம்மக்களுக்கு நீ கூற வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ வாழ்வின் வழியையும் சாவின் வழியையும் உங்கள் முன் வைக்கிறேன். இந்நகரில் தங்கிவிடுபவன் வாளாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அடிவான். ஆனால் வெளியேறி உங்களை முற்றுகையிட்டு கொண்டிருக்கும் கல்தேயரிடம் சரணடைபவன் உயிர் பிழைப்பான். அவன் உயிரே அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருக்கும். இந்நகருக்கு நன்மையை அல்ல தீமையையே கொணர முடிவு செய்துள்ளேன். அதனை பாபிலோனிய மன்னனிடம் கையளிக்கப் போகிறேன். அவன் அதனை தீக்கிரையாக்குவான் என்கிறார் ஆண்டவர். யூதாவின் அரச குடும்பத்துக்கு எதிராக. யூதாவின் அரச குடும்பத்திற்கு நீ கூற வேண்டியது, ஆண்டவர் வாக்கை கேளுங்கள். தாவிதின் வீட்டாரே, ஆண்டவர் கூறுவது இதுவே, காலைதோறும் நீதி வழங்குங்கள். கொள்ளையடிக்கப்பட்டவனை கொடியோனிடத்திலிருந்து விடுவியுங்கள். இல்லையேல் உங்கள் தீச்செயல்களை முன்னிட்டு என் சீற்றம் நெருப்பென வெளிப்பட்டு பற்றி எரியும். அதனை அணைப்பார் யாருமிலர். பள்ளத்தாக்கில் வாழ்வோரே, சமவெளி பாறையே, எங்களுக்கு எதிராக யார் வர முடியும்? நம் கோட்டைகளில் யார் நுழைய முடியும் என்று கூறும் உங்களுக்கு எதிராய் நானே எழும்பியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். உங்கள் செயல்களின் விளைவுக்கேற்ப உங்களை தண்டிப்பேன். நகரிலுள்ள வனத்திற்கு தீ மூட்டுவேன். சுற்றிலும் உள்ள அனைத்தையும் அது சுட்டெரிக்கும். எரேமியா அதிகாரம் 22. யூதாவின் அரச குடும்பத்திற்கு எதிராக. ஆண்டவர் கூறுவது இதுவே, யூதா அரசன் மாளிகைக்கு செல். அங்கு இந்த செய்தியை சொல், தாவிதின் அரியணையில் அமர்ந்திருக்கும் யூதா அரசனே, நீயும் உன் அலுவலரும் இந்த வாயில்கள் வழியாக செல்லும் உன் மக்களும் ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். ஆண்டவர் கூறுவது இதுவே, நீதியுடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்ளுங்கள். பறிகொடுத்தோரை கொடியோரிடமிருந்து விடுவியுங்கள். அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதீர்கள். அவர்களுக்கு கொடுமை இழைக்காதீர்கள். மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதீர்கள். நீங்கள் உண்மையில் இவ்வாறு நடப்பீர்களாகில் தாவிதின் அரியணையில் அமரும் அரசர்கள் இந்த அரண்மனை வாயில்கள் வழியாக செல்வார்கள். தேர்களிலும் குதிரைகளிலும் ஏறி செல்வார்கள். அவர்களோடு அவர்கள் அலுவலரும் மக்களும் செல்வார்கள். ஆனால் நீங்கள் இந்த வாக்கிற்கு செவி கொடுக்காவிட்டால் இந்த அரண்மனை பாழ்பட்டு போகும் என என்மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் என்கிறார் ஆண்டவர். யூதா அரச மாளிகை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ எனக்கு கிளையாதை போலவும் லெபனோனின் கொடுமுடி போலவும் இருக்கின்றாய். ஆனால் நான் உன்னை பால் நிலமாகவும் குடியிருப்பாரற்ற நகராகவும் ஆக்குவேன். உன்னை அழிப்பதற்காக ஆள்களை ஏற்படுத்தியுள்ளேன். அவர்கள் தம் ஆயுதங்களால் உன்னிடமுள்ள சிறந்த கேதுரு மரங்களை வெட்டி தீயில் போடுவார்கள். இந்நகரை கடந்து செல்லும் பல பிற இனத்தார் இம்மாநகருக்கு ஆண்டவர் ஏன் இவ்வாறு செய்தார் என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வர். அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கையை புறக்கணித்து வேற்று தெய்வங்களை வழிபட்டு அவற்றுக்கு ஊழியம் செய்ததால் தான் இவ்வாறு நேர்ந்தது என்பர். யோவகாசுக்கு எதிராக. இறந்தவனை குறித்து அழ வேண்டாம், அவனுக்காக புலம்ப வேண்டாம்.
சென்றுவிட்டவனுக்காக கதறி அழுங்கள், ஏனெனில் அவன் இனி திரும்பி வரப்போவதில்லை, தான் பிறந்த நாட்டை பார்க்க போவதில்லை. யூதா அரசனை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே. தன் தந்தை யோசியாவுக்கு பதிலாக ஆட்சி செய்து வந்தான். அவன் இந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். இனி இங்கு திரும்பி வரமாட்டான். அவன் நாடு கடத்தப்பட்ட இடத்திலேயே சாவான். இந்த நாட்டை இனி ஒருபோதும் பாரான். யோயாக்கிமுக்கு எதிராக: நீதியின்றி தன் மாளிகையையும் நேர்மையின்றி தன் மாடி அறைகளையும் கட்டுகிறவனுக்கு ஐயோ கேடு. அடுத்திருப்பாரை ஊதியமின்றி உழைக்க செய்கிறான், அவருக்கு கூலி கொடுப்பதில்லை. நான் பெரியதொரு மாளிகையையும் காற்றோட்டமான மாடி அறைகளையும் கட்டிக்கொள்வேன் என்கிறான். அதற்கு பலகணிகளை அமைத்து கொள்கின்றான். கேதுரு பலகைகளால் அதனை அணி செய்து அதற்கு செவ்வண்ணம் தீட்டுகின்றான். கேதுரு மரங்களின் சிறப்பில்தான் உன் அரச பெருமை அடங்கி இருக்கின்றதா? உன் தந்தை உண்டு குடித்து மகிழ்ந்தாலும் நீதி நேர்மையுடன் நடந்தானே, அவனை பொறுத்தவரையில் எல்லாம் நலமாயிருந்ததே. ஏழை எளியோரின் வழக்கில் அவன் நீதி வழங்கினான், எல்லாம் நலமாயிருந்தது. என்னை அறிதல் என்பது இதுதானே என்கிறார் ஆண்டவர். நீயோ நேர்மையின்றி வருவாய் சேர்ப்பிலும் மாசற்ற இரத்தத்தை சிந்துவதிலும் ஒடுக்கி துன்புறுத்துவதிலும் தான் கண்ணும் கருத்துமாயிருக்கிறாய். ஆகவே யூதாவின் அரசனும் யோசியாவின் மகனுமாகிய யோயாக்கிமை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: ஐயோ என் சகோதரனே, ஐயோ என் சகோதரியே என்று அவனுக்காக யாரும் ஒப்பாரி வைக்க மாட்டார்கள். ஐயோ என் தலைவரே, மாண்புமிக்கவரே என்று அழைக்க மாட்டார்கள். ஒரு கழுதைக்குரிய அடக்கமே அவனுக்கு கிடைக்கும். அவனை இழுத்து எருசலேமின் வாயில்களுக்கு வெளியே எறிவர். எருசலேம் மக்களுக்கு எதிராக: லெபனோன் மேல் ஏறி கதறி அழு, பாசானில் அழுகை குரல் எழுப்பு, அபாரிமேல் ஓலமிடு, ஏனெனில் உன் அன்பர்கள் அனைவரும் நொறுக்கப்பட்டார்கள். நீ நலமாயிருந்த காலத்தில் உன்னோடு பேசினேன், நீயோ நான் செவிசாய்க்க மாட்டேன் என்றாய். உன் இளமையிலிருந்து இதுவே உன் வழிமுறை, எனது குரலுக்கு நீ செவி கொடுக்கவே இல்லை. உன் மேய்ப்பர்களை காற்றே மேய்க்கும், உன் அன்பர்கள் நாடு கடத்தப்படுவர். அப்போது நீ வெட்கமுறுவாய், உன் தீச்செயல்களை குறித்து மானக்கேடு அடைவாய். லெபனோனில் குடிகொண்டுள்ள நீ கேதுரு மரங்களுள் கூடு கட்டி இருக்கும். நீ பேறுகால வேதனை போன்ற துன்பம் வரும்போது எவ்வாறு புலம்பி அழப்போகின்றாய். யோயாக்கின் அரசனுக்கு எதிராக ஆண்டவர் கூறுவது: என்மேல் ஆணை, யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான கோனியாவே, நீ என் வழக்கை முத்திரை மோதிரம் போல் இருந்தாலும் நான் உன்னை கலற்றி எரிந்து விடுவேன். உன் உயிரை பறிக்க தேடுவோரின் கையில், நீ அஞ்சுகின்றவர்களின் கையில், பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசரின் கையில், கல்தேயரின் கையில் உன்னை ஒப்புவிப்பேன். உன்னையும் உன்னை பெற்றெடுத்த அன்னையையும் இன்னொரு நாட்டுக்கு தூக்கி எறிவேன். நீங்கள் பிறவாத அந்த நாட்டில் இறப்பீர்கள். எந்த நாட்டுக்கு திரும்பி வர அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நாட்டிற்கு திரும்பி வரவே மாட்டார்கள். கோனியா என்னும் இம்மனிதன் அவமதிப்புக்குள்ளான உடைந்த ஒரு பானையோ, யாரும் விரும்பாத ஒரு மண்கலமோ. அவனும் அவன் வழிமரபினரும் ஏன் தூக்கி எறியப்பட்டார்கள். முன்பின் தெரியாத நாட்டுக்கு ஏன் துரத்தப்பட்டார்கள். நாடே நாடே நாடே, ஆண்டவரின் வாக்கை கேள். ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த ஆள் மகப்பேரற்றவன், தன் வாழ்நாளில் வெற்றி காணாதவன் என எழுது. ஏனெனில் அவன் வழிமரபினர் யாரும் வெற்றி அடைய மாட்டார்கள். யாரும் தாவீதின் அரியணையில் வீற்றிருந்து யூதாவின் மேல் ஆட்சி புரிய மாட்டார்கள். எரேமியா அதிகாரம் 23. வருங்கால அரசரை பற்றிய முன்னறிவிப்பு. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்து அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பழுகி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது இதுவே: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிக்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த
வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். போலி இறைவாக்கினருக்கு எதிராக இறைவாக்கினரை குறித்து என் இதயம் நொறுங்கியுள்ளது. என் எலும்புகள் எல்லாம் நடுநடுங்குகின்றன. ஆண்டவரை முன்னிட்டும் அவர் தம் புனித சொற்களை முன்னிட்டும் நான் குடிபோதையில் இருப்பவன் போல் ஆனேன். மதுவினால் மயக்கம் கொண்டவன் ஆனேன். ஏனெனில் நாட்டில் விபச்சாரர்கள் நிரம்பியுள்ளனர். சாபத்தின் விளைவாக நாடு புலம்புகிறது. பாலைநிலத்து பசும்புல் தரை உலர்ந்து போயிற்று. அவர்கள் வழிகள் தீயவை. அவர்கள் ஆற்றல் தீயவற்றிற்கு பயன்படுகின்றது. இறைவாக்கினர் குருக்கள் ஆகிய இரு சாராரும் இறை உணர்வு அற்றவர்கள். என் இல்லத்தில் அவர்களின் தீச்செயல்களை நான் கண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். எனவே அவர்கள் பாதை வழுக்கிவிடக்கூடியது. இருளில் அவர்கள் தள்ளப்பட்டு தடுக்கி விழுவர். அவர்கள் தண்டிக்கப்படும் ஆண்டில் அவர்கள் மேல் தீமை வர செய்வேன் என்கிறார் ஆண்டவர். சமாரியாவின் இறைவாக்கினரிடையே ஒவ்வாத செயல் ஒன்று கண்டேன். அவர்கள் பாகால் பெயரால் பொய் வாக்குரைத்து என் மக்கள் இஸ்ரேலை தவறான வழியில் நடத்தினார்கள். எருசலேமின் இறைவாக்கினரிடையே திகிலூட்டும் செயல் ஒன்று கண்டேன். அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், பொய்மை வழியில் நடக்கிறார்கள், தீயோரின் கைகளை வலுப்படுத்துகிறார்கள். இதனால் யாரும் தம் தீய வழியிலிருந்து திரும்புவதில்லை. அவர்கள் எல்லோரும் என் பார்வையில் சோதோமை போன்றவர்கள், எருசலேமின் குடிமக்கள் கொமோரோவை போன்றவர்கள். எனவே இறைவாக்கினரை பற்றி படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் எட்டிக்காய் உண்ண செய்வேன், நஞ்சு கலந்த நீரை குடிக்க செய்வேன். ஏனெனில் எருசலேம் இறைவாக்கினரிடமிருந்தே இறை உணர்வின்மை நாடெங்கும் பரவிற்று. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்களுக்கு வீண் நம்பிக்கை கொடுக்கும் இந்த இறைவாக்கினரின் சொற்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். அவர்கள் பேசுவது ஆண்டவருடைய வாய்மொழி அன்று, மாறாக தங்கள் உள்ளத்து கற்பனைகளே. ஆண்டவரின் வாக்கை இகழ்வோரிடம் உங்களுக்கு நலம் உண்டாகும் என தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் இதயத்தின் பிடிவாதத்தின்படி நடப்போர் அனைவரிடமும் உங்களுக்கு தீமை நேராது என்று கூறுகிறார்கள். ஆண்டவரின் மன்றத்தில் நின்றவன் யார்? அவர் சொல்லை கண்டவன் அல்லது கேட்டவன் யார்? அவர் சொல்லுக்கு செவி கொடுத்து அதனை அறிவித்தவன் யார்? இதோ ஆண்டவரின் சீற்றம் புயலாய் வீசுகின்றது. அது தீயோரின் தலைமேல் சூறாவளியாய் சுழன்றடிக்கின்றது. ஆண்டவர் தம் இதயத்தில் திட்டங்களை செயலாக்கி நிறைவேற்றும் வரை அவர் சினம் தணியாது. வரப்போகும் நாள்களில் இதனை நீங்கள் முற்றிலும் அறிந்து கொள்வீர்கள். அந்த இறைவாக்கினர்களை நான் அனுப்பவில்லை, அவர்களாகவே ஓடி வந்தார்கள். நான் அவர்களோடு பேசவில்லை, அவர்களாகவே இறைவாக்கு உரைத்தார்கள். ஆனால் அவர்களின் மன்றத்தில் நின்றிருந்தால் என் சொல்லை என் மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்கள் தங்கள் தீய வழிகளையும் தீச்செயல்களையும் விட்டு விலக செய்திருப்பர். ஆண்டவர் கூறுவது: அருகில் இருந்தால்தான் நான் கடவுளா? தொலையில் இருக்கும்போது நான் கடவுள் இல்லையா? என் கண்ணில் படாதபடி எவராது பதுங்கிடங்களில் ஒளிந்து கொள்ள முடியுமா என்கிறார் ஆண்டவர். விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்திருப்பது நான் அல்லவா என்கிறார் ஆண்டவர். என் பெயரால் பொய்யுரைக்கும் இறைவாக்கினர் நான் கனவு கண்டேன் என்று கூறியதை கேட்டேன். பொய்யையும் தம் வஞ்சக எண்ணங்களையும் இறைவாக்காக உரைக்கும் இந்த இறைவாக்கினரின் மனப்பாங்கு என்று மாறுமோ? இவர்களுடைய மூதாதையர் பாகால் காரணமாக என் பெயரை மறந்தனர். அதுபோல தாங்கள் ஒருவருக்கு கூறும் கனவுகள் வழியாக என் மக்களின் நினைவிலிருந்து என் பெயரை அகற்றிவிடலாம் என நினைக்கின்றனர். கனவு கண்ட இறைவாக்கினன் தன் கனவை எடுத்து சொல்லட்டும். என் சொல்லை தன்னிடத்தில் கொண்டிருப்பவனோ அதனை உண்மையோடு எடுத்துரைக்கட்டும். தாளை தானியத்தோடு ஒப்பிட முடியுமா என்கிறார் ஆண்டவர். என் சொல் தீயை போன்றது அல்லவா? பாதையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது அல்லவா என்கிறார் ஆண்டவர். ஆகவே ஒருவரிடமிருந்து என் சொற்களை திருடும் இறைவாக்கினருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தங்கள் நாவினால் ஆண்டவர் கூறுகிறார் என்று உரைக்கும் இறைவாக்கினருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பொய் கனவுகளை இறைவாக்காக உரைப்போருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இவர்கள் அவற்றை எடுத்துரைத்து தங்கள் பொய்களாலும் மூடச் செயல்களாலும் என் மக்களை தவறான வழியில் நடத்தி செல்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை, அவர்களுக்கு கட்டளையிடவும் இல்லை. அவர்களால் இந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் சுமை. இந்த மக்களோ ஓர் இறைவாக்கினரோ ஒரு குருவோ உன்னிடம் ஆண்டவரின் சுமை யாது என்று கேட்டால், நீங்களே அந்த சுமை, நான் உங்களை தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர் என்று சொல். ஆண்டவரின் சுமை என்று ஓர் இறைவாக்கினர் அல்லது குரு அல்லது மக்களில் யாராவது கூறினால் அந்த மனிதரையும் அவர் வீட்டாரையும் நான் தண்டிப்பேன். ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், ஆண்டவர் என்ன பேசினார் என்று நீங்கள் உங்கள் உற்றார் உறவினரிடம் கேட்க வேண்டும்.
ஆண்டவரின் சுமை என்று இனி யாரும் குறிப்பிடக்கூடாது. அவனவன் சொல்லி அவனுக்கு சுமை. வாழும் கடவுளும் படைகளின் ஆண்டவருமான நம் கடவுளின் சொற்களை நீங்கள் திரித்து கூறுகிறீர்கள். நீங்கள் இறைவாக்கினரிடம் ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், ஆண்டவர் என்ன பேசினார் என்றே கேட்க வேண்டும். ஆண்டவரின் சுமை என்று நீங்கள் கூறுவீர்களானால் ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். ஆண்டவரின் சுமை என்று நீங்கள் கூறக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தும் நீங்கள் ஆண்டவரின் சுமை என்று கூறுகிறீர்கள். ஆதலால் நான் உங்களை முற்றிலும் மறந்து உங்களையும் உங்களுக்கும் உங்கள் மூதாதையருக்கும் நான் கொடுத்த நகரையும் என் முன்னிலையிலிருந்து தூக்கி வீசி எறிவேன். நீங்கள் என்றென்றும் வசை சொல்லுக்கு ஆளாவீர்கள். உங்கள் அவமானம் என்றென்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. எரேமியா அதிகாரம் 24. அத்திப்பழங்களின் அடையாளம். பாபிலோனிய மன்னன் நெபுகாத்நேசர் யோயாக்கிமின் மகனும் யூதாவும் அரசனுமான எக்கோனியாவையும் யூதாவின் தலைவர்களையும் தச்சர்களையும் கொல்லர்களையும் எருசலேமிலிருந்து நாடு கடத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்ற பின்னர் ஆண்டவர் எனக்கு அருளிய காட்சி. இதோ, ஆண்டவரது கோவில் முன் அத்திப்பழங்கள் நிறைந்த 2 கூடைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு கூடையில் மிக நல்ல அத்திப்பழங்கள் இருந்தன. அவை முதலில் பழுத்தவை போன்று இருந்தன. மற்ற கூடையில் தீய அத்திப்பழங்கள் இருந்தன. அவை தின்ன முடியாத அளவுக்கு மிக கெட்டவையாய் இருந்தன. அப்போது ஆண்டவர் என்னை பார்த்து, எரேமியா, நீ காண்பது என்ன என்று கேட்டார். நான் அத்திப்பழங்களை பார்க்கிறேன். நல்லவை மிக நல்லவையாகவும் தீயவை தின்ன முடியாத அளவுக்கு மிக கெட்டவையாயும் இருக்கின்றன என்றேன். ஆண்டவரின் வாக்கு எனக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள், அதாவது இவ்விடத்திலிருந்து நான் கல்தேயரின் நாட்டுக்கு அனுப்பியிருப்பவர்கள் இந்த நல்ல அத்திப்பழங்களை போன்றவர்கள். அவர்களை நான் நல்லவர்களாக கருதுகிறேன். அவர்களுக்கு நன்மை செய்வதில் நான் கண்ணாயிருக்கிறேன். அவர்களை மீண்டும் இந்நாட்டுக்கு கொண்டு வருவேன். நான் அவர்களை கட்டி எழுப்புவேன். கவிழ்த்து வீழ்த்த மாட்டேன். நான் அவர்களை நட்டு வளர்ப்பேன். பிடுங்கி எறிய மாட்டேன். நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் உள்ளத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்களின் மக்களாயிருப்பார்கள். நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வருவார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதா அரசன் செதேக்கியாவையும் அவர் தலைவர்களையும் இந்நாட்டில் விடப்பட்டுள்ள எருசலேமில் எஞ்சியோரையும் எகிப்து நாட்டில் வாழ்வோரையும் தின்ன முடியாத அளவுக்கு தீயவையாயிருந்த அத்திப்பழங்களை போன்று நடத்துவேன். உலகின் அரசுகள் அனைத்துக்கும் அவர்கள் திகிலின் சின்னமாக அமைவார்கள். நான் அவர்களை துரத்தி அடிக்கும் இடங்களில் எல்லாம் அவர்கள் வசை சொல்லுக்கும் ஏளனத்துக்கும் பழிப்புரைக்கும் சாபத்துக்கும் ஆளாவார்கள். நான் அவர்களுக்கும் அவர்களின் மூதாதையருக்கும் கொடுத்த நாட்டில் யாரும் இராது அழியும் வரை அவர்கள் மேல் வாளையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன்.